Your time starts now. வணக்கம். எனது பெயர் பிரணவ் சர்வேஷ். 2ஆம் வருடம் MBBS பயின்று வருகிறேன். எனது தலைப்பு எஃபெக்ட் ஆஃப் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் கார்டிசோல் லெவல்ஸ். குறிக்கோள்கள்: கார்டிசோல் அறிமுகம், கார்டிசோல் சுரப்பின் கட்டுப்பாடு, நெகட்டிவ் ஃபீட்பேக் மற்றும் சர்க்கேடியன் ரிதம், உணவு முறை மற்றும் கார்டிசோல் பொது தொடர்பு, மாவுச்சத்து உட்கொள்ளல் மற்றும் கார்டிசோல், மிக குறைந்த கலோரி உணவு முறை மற்றும் கார்டிசோல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உணவு முறை மற்றும் கார்டிசோல், மைக்ரோ நியூட்ரியன்ட்கள் மற்றும் கார்டிசோல், உடற்பயிற்சி மற்றும் கார்டிசோல், தூக்கம், சர்க்கேடியன் ரிதம் மற்றும் கார்டிசோலின் தொடர்பு, வாழ்க்கை முறை, ஸ்ட்ரெஸ் மற்றும் மருத்துவ முக்கியத்துவம். கார்டிசோல் அறிமுகம். அட்ரீனல் கிளாண்ட் ஒரு வெளிப்புற கார்டெக்ஸ் மற்றும் உள்புற மெட்யுலா ஆகியவற்றை கொண்டுள்ளது. அட்ரீனல் கார்டெக்ஸ் 3 அடுக்குகளை கொண்டுள்ளது. வெளிப்புறத்திலிருந்து உள்ளே வந்தால் ஜோனா குளோமெருலோசா, ஜோனா ஃபெசிகுலேட்டா மற்றும் ஜோனா ரெட்டிகுலோசா ஆகும். இந்த 3 அடுக்குகளில் ஜோனா ஃபெசிகுலேட்டா பகுதியிலிருந்து கார்டிசோல் உற்பத்தி செய்யப்படுகிறது. கார்டிசோல் சுரப்பின் கட்டுப்பாடு. கார்டிசோல் சுரப்பு ஹைபோதாலமோ பிட்யூட்டரி அட்ரீனல் ஆக்சிஸ் அதாவது HPA ஆக்சிஸ் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஸ்ட்ரெஸ் என்பது கார்டிசோல் சுரப்பிற்கான முக்கிய தூண்டுகோல். ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டால் ஹைபோதாலமஸ் பகுதியிலிருந்து கார்டிகோட்ராபின் ரிலீசிங் ஃபேக்டர் சுரக்கப்படுகிறது. இந்த கார்டிகோட்ராபின் ரிலீசிங் ஃபேக்டர் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டை தூண்டி ACTH அதாவது அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன் சுரக்க செய்கிறது. ACTH அட்ரினல் கார்டெக்ஸை தூண்டி கார்டிசோல் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இந்த புகைப்படத்தை நாம் கண்டால் இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஹைப்போதாலமஸிலிருந்து CRF சுரக்கிறது. அது ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டை தூண்டி ACTH சுரப்பை மேம்படுத்தி அட்ரினல் கிளாண்டில் சென்று அட்ரினல் கிளாண்டில் உள்ள ஜோனா ஃபெசிகுலேட்டா பகுதியிலிருந்து கார்டிசோல் சுரப்பை அதிகரிக்கிறது. நெகட்டிவ் ஃபீட்பேக் மற்றும் சர்க்கேடியன் ரிதம். கார்டிசோல் அளவு அதிகரிக்கும் போது நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் செயல்படுகிறது. இதன் விளைவாக ஹைப்போதாலமஸ் மற்றும் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் முறையே CRF மற்றும் ACTH சுரப்பதை தடுக்கின்றன. கார்டிசோல் அளவு நாளின் போக்கில் மாறுபடுகிறது மற்றும் இது சர்க்கேடியன் ரிதமுக்கு இணங்க செயல்படுகிறது. கார்டிசோல் உச்ச அளவு காலை 5 மணி முதல் 9 மணி வரை காணப்படுகிறது மற்றும் இரவு நேரத்தில் குறைந்தபட்ச அளவை அடைகிறது. டயர்னல் கார்டிசோல் கிராஃப். இதில் நாம் காணலாம் என்னவென்றால் காலை 5 மணி முதல் 9 மணி வரை கார்டிசோல் அளவுகள் உச்சியில் உள்ளது மற்றும் நாள் நேரம் மாற மாற படிப்படியாக கார்டிசோலின் அளவு குறைந்து இரவு நேரத்தில் மிக குறைந்த அளவிற்கான கார்டிசோலையே நம்மால் காண முடியும். உணவு முறை மற்றும் கார்டிசோல் பொது தொடர்பு. உணவு முறை கார்டிசோல் சுரப்பை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கிறது. சீரற்ற உணவு பழக்கங்கள் உடலுக்கு உடலியல் அழுத்தத்தை ஏற்படுத்தி HPA ஆக்சிஸை தூண்டுகின்றன. இதன் விளைவாக கார்டிசோல் அளவு இயல்பை விட அதிகரிக்கிறது. அதனால் டயர்னல் மாறுபாடு பாதிக்கப்படுகிறது. மாவுச்சத்து உட்கொள்ளல் மற்றும் கார்டிசோல். உணவுக்கு பிறகு கார்டிசோல் அளவு சிறிதளவு உயர்வது ஒரு இயல்பான உடலியல் பதிலாகும். ஆனால் அதிக அளவில் சுத்தகரிக்கப்பட்ட சர்க்கரைகள் மற்றும் அதிக கிளைசீமிக் சுமை கொண்ட உணவுகளை உட்கொள்வதால் இரத்த சர்க்கரை நிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த நிலை உடலுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக செயல்பட்டு கார்டிசோல் சுரப்பை அதிகரிக்க கூடும். மிக குறைந்த கலோரி உணவு முறை. மிக குறைந்த கலோரி கொண்ட அல்லது திடீரென எடை குறைக்கும் உணவு முறைகள் உடலுக்கு ஒரு முக்கியமான உடலியல் ஸ்ட்ரெஸ் ஆகும். அழுத்தம். இவ்வகை உணவு முறைகள் கார்டிசோல் சுரப்பை நீண்ட காலத்திற்கு அதிகரிக்கின்றன. இதன் விளைவாக மெட்டபாலிக் சமநிலை பாதிக்கப்பட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும் அபாயம் அதிகரிக்கிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உணவு முறை. அதிக சர்க்கரை மற்றும் செறிவூட்டப்பட்ட கொழுப்பு கொண்ட உணவு முறை உடலில் நீண்டகால வீக்கத்தை உருவாக்குகிறது. இந்த வீக்கம் HPA ஆக்சிஸை தொடர்ந்து தூண்டி கார்டிசோல் அளவை அதிகமாக வைத்திருக்கிறது. இதற்கு மாறாக பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் மற்றும்
ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கொண்ட உணவு முறை கார்டிசோல் கட்டுப்பாட்டிற்கு உதவுகிறது. நுண் ஊட்டச்சத்துகள் மற்றும் கார்டிசோல். சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது நுண் ஊட்டச்சத்துகள் கார்டிசோல் சுரப்பை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மக்னீசியம் நரம்பு அமைப்பை அமைதிப்படுத்தி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பதிலை குறைக்கிறது. பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அட்ரினல் செயல்பாட்டை ஆதரித்து கார்டிசோல் அதிகரிப்பை தடுக்கும். உடற்பயிற்சி மற்றும் கார்டிசோல். உடற்பயிற்சியின் தீவிரம் கார்டிசோல் சுரப்பை தீர்மானிக்கிறது. மிதமான உடற்பயிற்சி செய்யும் போது கார்டிசோல் தற்காலிகமாக உயர்ந்தாலும் நீண்ட காலத்தில் ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸை மேம்படுத்துகிறது. ஆனால் அதிக தீவிரத்துடன் தொடர்ந்து போதிய ஓய்வின்றி செய்யப்படும் உடற்பயிற்சி கார்டிசோல் தொடர்ந்து உயர்வதற்கு காரணமாகிறது. தூக்கம் மற்றும் சர்க்கேடியன் ரிதம். கார்டிசோல் சர்க்கேடியன் ரிதம் தூக்கம் எழுச்சி சுழற்சியுடன் நெருங்கிய தொடர்புடையது. போதிய தூக்கம் இல்லாத போது இரவு நேர கார்டிசோல் அளவு அதிகரிக்கிறது. இதன் விளைவாக காலை கார்டிசோல் அளவு குறைந்து மெட்டபாலிக் கோளாறுகள் உருவாகும் அபாயம் அதிகரிக்கிறது. வாழ்க்கை முறை, ஸ்ட்ரெஸ் மற்றும் மருத்துவ முக்கியத்துவம். நீண்டகால மன அழுத்தம், தவறான உணவு முறை, நீண்டகால மன அழுத்தம், தவறான உணவு முறை, தூக்கக்குறைவு மற்றும் உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறை ஆகியவை கார்டிசோல் சுரப்பை தொடர்ந்து அதிகரிக்கின்றன. இந்த நிலை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், மையப்பருமன் அதாவது சென்ட்ரல் ஒபிசிட்டி, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் போன்ற மெட்டபாலிக் கோளாறுகளுக்கு வழிவகுக்கிறது. எனவே ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை கார்டிசோல் கட்டுப்பாட்டிற்கு மருத்துவ ரீதியாக மிக அவசியமானவை. சுருக்கம். கார்டிசோல் என்பது மன அழுத்தத்திற்கான உடலின் முக்கியமான பதிலடி ஹார்மோன் ஆகும். உணவு முறை, தூக்கம், உடற்பயிற்சி மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவை கார்டிசோல் சுரப்பை குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கின்றன. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை கார்டிசோல் சமநிலையை பாதுகாத்து மெட்டபாலிக் நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது. நன்றி.